கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலேயும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் அதனுடைய 5, 6 ஆகிய வசனங்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இந்த இடத்திலே இயேசுவின் கல்லறையிடத்திற்கு மகதலேனா மரியாள் இன்னும் ஒரு சில சகோதரிகள் சேர்ந்து அதை பார்க்க போகிறாங்க. ஒவ்வொரு நாளும் வழக்கமாக போகிறது மாதிரி இந்த 3ஆம் நாளிலும் அவர்கள் போகும்போது அந்த இடத்துல கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இயேசுடைய சரீரத்தை காணாதபடி அவர்கள் கலக்கம் அடைந்து நிற்கும்போது கல்லறைக்கு பக்கத்தில் 2 பேர் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்தவர்களாக அருகே நின்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு சுவிசேஷத்திலும் சற்று வித்தியாசமான கோணங்களிலே எழுதினவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அவருக்கு பார்த்த அந்த நிலைமையின் படி அந்த சுவிசேஷங்களிலே அதை எழுதியிருக்கிறாங்க. லூக்கா எழுதும்போது இவர்கள் போய் பார்த்து இயேசுவை காணாமல் கலக்கமடைந்து நிற்கும்போது பிரகாசமான வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள் என்று பார்க்கிறோம். அப்போது இவங்க ரொம்ப பயப்பட்டு கலங்கி தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில், அப்போது இங்கே இந்த ஸ்திரீகள் இயேசுவை காணாததுனால என்ன நடக்கிறதுனா பயப்படுகிறாங்க. முதலாவது. 2வது, தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கிறார்கள். அப்போது இதை பார்த்த அந்த பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேரும் தூதர்கள் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். நம்ம எல்லாரும் ஈஸ்டர் செய்திகளை தாராளம் கேட்டிருப்போம். ஆனாலும் ஒரு சிந்தனைக்காக இந்த வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் கர்த்தருக்குள்ளே விரும்புகிறேன். ஆவியானவர் நடத்தட்டும். அப்போ இந்த ஸ்திரீகள் இயேசு ஏற்கனவே சீஷர்களிடத்தில் தான் போதித்து வந்த எல்லா இடத்திலும் பிரசங்கித்தார். மனுஷகுமாரன் பாடுபட வேண்டும், அவர் சிலுவையில் அறையப்பட்டு மரிக்கணும், அதுக்கப்புறம் 3ஆவது நாள் அவர் உயிர்த்தெழ வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் நேரமே எல்லாம் சொல்லியிருந்தார். ஆனாலும் அந்த வார்த்தைகளை இவர்கள் மறந்து போனார்கள். மறந்து போன நிமித்தமாக இன்றைக்கு கவலைப்பட்டு கலங்கி தலை குனிந்து தரையை பார்த்து நிற்கிறாங்க. ரொம்ப ஒரு வேதனையான அனுபவம். இயேசுவோடு கூட இருந்தவர்கள் தான், இயேசுவோடு சஞ்சரித்தவர்கள், இயேசுவின் போதனையை கேட்டவங்க, இயேசுவோடு கூட சாப்பிட்டவங்க, எல்லாமே பண்ணினவங்க தான். ஆனால் இன்றைக்கு நிலைமை வித்தியாசமாக இருக்கிறது. ஆமீன். 3 நாளைக்குள்ளாக இவர்களுடைய நிலைமை டோட்டலி ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக மாறிவிட்டது. ஏன் இப்படி மாறிவிட்டது என்று சற்று சிந்தனையிலே நான் இந்த வேத வசனத்தை சிந்தித்த போது ஆவியானவர் ஒரு சில காரியங்களை என் இருதயத்திலே பிரகாசிப்பித்தார். அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்திலிருந்து நாம் ஒரு மிக ஆழமான வேத சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும். இயேசுவோடு இருந்தவங்க தான், நடந்தவங்க தான், உபதேசத்தை கேட்டவங்க தான், சாப்பிட்டவங்க தான், எல்லாமே அவரோடு கூட மிக அந்யோன்யமாக ஐக்கியமாக அன்போடு இருந்தவர்கள் தான். ஆனால் இன்றைக்கு இயேசுவை காணவில்லை என்று சொல்லி இவங்க என்ன செய்கிறாங்க? கலங்குறாங்க, பயப்படுகிறாங்க. கலக்கத்தின் மிகுதியினால் பயம் உண்டாகிறது. பயத்தினால் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கிறாங்க. அல்லேலூயா. அந்த நேரத்தில் தான் இந்த 2 பேரும் வந்து கேட்குறாங்க, நீங்கள் உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? ஆமென். அல்லேலூயா. அப்போது ஏன் இந்த ஸ்திரீகள் கலக்கமடைய பயமடைய காரணம் என்ன என்று நாம் சிந்திக்கும்போது கர்த்தர் சொன்ன வார்த்தையை இவர்கள் மறந்து விட்டார்கள். ஆமென். அல்லேலூயா. ரொம்ப நேசித்தவங்க தான். இயேசுவும் இவர்களை ரொம்ப நேசித்திருக்கிறார். ரொம்ப நேசித்த தெய்வ பிள்ளைகள், கூட பழகினவங்க, எல்லா காரியங்களையும் தெரிந்தவர்கள், நன்றாக அறிந்தவர்கள், புரிந்தவர்கள், இயேசுவினுடைய போதகத்தை நன்றாக கேட்டவங்க தான். ஆனால் இன்றைக்கு கேட்டதோடு கேட்டு அப்படியே விட்டு விட்டாங்க. அதை தன்னுடைய இருதயத்திலே பதிக்கவில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் நாம் கேட்டு விட்டு விட்டோம் என்றால் நாம்
அவரை மரித்தோரிடத்தில் தான் தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். வசனம் ஒரு தேவ பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்குமானால் அந்த வசனம் எந்த சூழ்நிலையிலும் அது நம்மை நடத்தும். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை தான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆறுதலாக, சமாதானமாக, சந்தோஷமாக, ஒவ்வொரு சமயத்திற்கும் ஏற்றபடி கர்த்தருடைய வேத வசனம் தான் நமக்கு அனுகூலமாக இருக்கிறது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இவங்களுக்குள்ளே வேத வசனம் மறந்து போய்விட்டது. கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை இவர்கள் மறந்து விட்டார்கள். மறந்து விட்டதன் காரணத்தினால தான் இவங்க இப்போ கலக்கம் அடைந்து தரையை பார்த்து நிற்கிறாங்க, தலை கவிழ்ந்து போய் நிற்கிறாங்க. ஆமென். தலை கவிழ்ந்து ஒரு தேவ பிள்ளை, இயேசுவை நன்றாக அறிந்த பிள்ளைகள், இயேசுவோடு கூட வாழ்ந்த பிள்ளைகள், இயேசுவோடு நெருங்கி பழகுகிற பிள்ளைகள் இன்றைக்கு தலை குனிந்த அனுபவத்தில் நாம் இருக்கிறோமா, இல்லை தலை நிமிர்ந்து இருக்கிறோமா? ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கிறிஸ்து அவர் மரித்தும் அவர் உயிர்த்தெழுந்த தேவன். ஆமென். ஹல்லேலூயா. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுதலின் முதற் பேரானவர். அவர்தான் முதலாவதாக மரித்தவர்களில் உயிர்த்தெழுந்த முதற் பேரும் அவர்தான். ஆமென். அவருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டிய எல்லா காரியங்களிலும் முதன்மையாக ஆமென் கர்த்தரை நாம் முன்னிறுத்தி எல்லா காரியங்களையும் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதை நாம் தவறும் போது, இதை நாம் மறந்து விடும்போது, கர்த்தருடைய வார்த்தையை நாம் மறந்து விடும்போது பல சூழ்நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே இப்பேற்பட்ட அனுபவங்கள் வருகிறது உண்டு. பயம், நடுக்கம், கலக்கம், தலை கவிழ்ந்த அனுபவங்கள். ஏன் தெரியுமா? ஏன் தலை கவிழ்ந்து இருக்க வேண்டும் ஒரு தெய்வ பிள்ளை? என்னதான் பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் நாம் தலை கவிழ்ந்து இருக்கக்கூடியவர்கள் அல்ல, தலை கவிழ்ந்து நடக்கக்கூடியவர்களும் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. அதற்காக இல்லை கிறிஸ்து நம்மை அழைத்ததன் நோக்கம். ஆமென். எப்பேற்பட்ட அனுபவத்திலும் ஒரு தேவ பிள்ளை தைரியமாக நிற்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, யோபு 19வது அதிகாரம் 25ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் நன்றாக மிக மிக தெரிந்த அந்த வார்த்தை. அவர் சொல்லுவார், இப்பேற்பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், துக்கங்கள், இழப்புகள் எல்லாம் வாழ்க்கையில் வந்தபோது யோபு சொல்வார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தைரியமாக சொல்கிறாங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளாகிய நாம், ஆமென், ஹல்லேலூயா, நம்முடைய இடத்துல இயேசு சொல்லிவிட்டு போகிறது, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, ஆனாலும் நான் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலம். ஆமென். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் பிரத்யேகமான ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் திரும்பவும் வந்து நம்மை சேர்த்து கொள்ளுவார். இந்த வார்த்தையினால் நாம் ஒவ்வொருவரையும் தேற்றி அனுதினமும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயே இன்றைக்கு ஏன் கலக்கம், ஏன் பயம், ஏன் தலை கவிழ்வு? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இல்லை. இருதயத்திலே வார்த்தையை மறந்து விட்டாங்க. வார்த்தை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை மாத்திரம் இல்லாதிருந்தால் சங்கீதக்காரர் சொல்லுவார், என் துக்கத்திலே நான் அமிழ்ந்து போயிருப்பேன் என்று சொல்லுவார். ஆமென். ஹல்லேலூயா. அதான் அந்த வார்த்தைக்கு இருக்கிறதான பலன். வார்த்தை ஜீவன் உள்ளது. ஆமென். ஏன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, தேவனாய் இருந்தது. ஆமென். அந்த வார்த்தை தான் மாம்சமானது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த மாம்சமான கிறிஸ்து, மாம்சத்திலே வார்த்தையாக வெளிப்பட்ட கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே நிலைத்திருந்தால் கர்த்தர் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறார் என்று அர்த்தம். இந்த வார்த்தையானது நமக்குள்ளே நிலைத்திருக்கும் போது நாம் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருப்போம். எந்த பயமும், எந்த நடுக்கமும், எந்த கலக்கமும் நமக்கு வராது. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் உயிரோடு இருக்கிற இயேசுவை மரித்தோரிடத்தில் தேடிக்கொண்டிருக்கிறாங்க. மரித்தோரிடத்தில். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் என்று தான் பெயர். வருஷத்துக்கு ஒருக்கா இயேசு உயிரோடு இருக்கிறாருங்கிறதான ஒரு ஆராதனை. மற்ற நாட்களில் எல்லாம் ஹல்லேலூயா, அது என்ன ஒரு அனுபவம் என்றே சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. தான் மரித்தோரிடத்தில் உயிரோடு இருக்கிறவரை போய் தேட போனீங்கன்னா நாமும் அதோடு கூட சேர்ந்து மரித்தவர்களைப் போல, ஆவிக்குரிய அர்த்தத்தில் நான் சொல்கிறேன், ஆவிக்குரிய ஒரு மரணம் தான் சம்பவிக்கும். ஆமென். அதுதான் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு என்று சொல்லுவார். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு நிருபம் எழுதும்போது ஒரு வசனம் அழகாக சொல்லுவார், 5:14 என்று நினைக்கிறேன், தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. ஹல்லேலூயா. இப்போது அநேக இடங்களிலே, அநேக கிறிஸ்தவ சபைகளிலே கிறிஸ்து மரித்ததாகவே அவர்கள் வைத்திருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு குட் ஃப்ரைடேக்கும் இயேசுவை மரித்தவராக அவரை தோளில் சுமந்து கொண்டு போகிறாங்க. கடந்த நாட்களில் ஒரு காணொலியை பார்க்க முடிந்தது. நம்ம சென்னையிலேயே திருவள்ளூரில் இயேசுடைய சிலையை, மரித்து போன சிலையை
உருவாக்கி அதை தோளை வச்சு சுமந்து அழுதுட்டு போகிறாங்க. எவ்வளவு வேதனை, எவ்வளவு வேதனை, எவ்வளவு மூடத்தனம். அல்லேலூயா, எவ்வளவு மூடத்தனம். அல்லேலூயா. ஆண்டவர் இதை பார்த்து சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறீங்களா? அவரை மறுபடியும் துக்கப்படுத்துகிற அனுபவங்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. இதுதான் மரித்தோரிடத்தில் உயிரோடு இருக்கிற கிறிஸ்துவை தேட போனால் அவரை பார்க்க முடியாது, உயிரோடு பார்க்க முடியாது. அங்கே அழுகையும் தலை குனிவும் தான் உண்டாகுமே தவிர அங்கே ஒரு மகிழ்ச்சி உண்டாகாது. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் இருக்கிற இடம் எந்த இடத்துல இருக்கிறோம்? மரித்தோர் இடத்துல இருந்தோன்னா அதை விட்டு வெளியே வர வேண்டியது அவசியம். ஆமேன். ஏன்னா என் இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. யோபுவோடு சேர்ந்து நம்மளால் சொல்ல முடியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமேன். பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தூதர்கள் அவங்களுக்கு சொல்கிறாங்க, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். ஆமேன். ஹல்லேலூயா. அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். 3ஆம் நாள் உயிர் தெழுவேன் என்று சொன்ன கர்த்தர் அவர் சொன்னபடி உயிர் தெழுந்தார். உங்களுக்கு தான் தெரியல. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் படித்து கர்த்தர் சொல்லி படித்து கொடுத்து விட்டு போய்விட்டார். ஆனால் 3 நாளைக்குள்ளாக அவருடைய வார்த்தையை மறந்து விட்டாங்க. ஆமேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறதான ஒரு வார்த்தை. இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கிற தெய்வத்தை மரித்தவர்களிடத்தில் தேடிக்கொண்டிருக்கிறோமா? ஆமேன். அப்படியானால் நாம் எந்த ஆசீர்வாதத்தையும் எந்த நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமேன். ஹல்லேலூயா. இயேசு உயிர் தெழுந்தவர்களில் முதற் பலனாக இருக்கிறார் என்று 1 கொரிந்தியரில் பவுல் எழுதும்போது எழுதுவார். 1 கொரிந்தியர் 15:20 கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்கள் முதற் பலனானார். அதே மாதிரி யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 18ஆவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார் என்று பார்க்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான வார்த்தைகளை பரிசுத்தவான்கள் எழுதி வைத்திருக்கிறாங்க பாருங்களேன். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து முதற் பலனாக அவர் உயிர் தெழுந்தார். அதுக்கு முன்னாக யாரும் உயிர் தெழுந்ததாக சரித்திரத்தில் இல்லை, வேத புத்தகத்திலும் இல்லை. 2 பேர் காணாமல் தான் போயிருக்கிறார்கள். ஒன்று ஏனோக்கு, ஒன்று எலியா. கர்த்தர் அவர்களை எடுத்துக்கொண்டார். அவர்கள் பரலோகத்திற்கு ஏறி போனாங்க. இன்னொன்று மோசேயை குறித்து நாம் பார்க்க போனால் மோசேயுடைய சரீரத்தை கர்த்தரே அடக்கம் பண்ணினார். அது எங்கே என்று நம்மளால் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கிறது. ஆனால் யாருமே உயிர் தெழுந்ததாக இதுவரை இல்லை. எந்த தீர்க்கதரிசிகளோ எந்த பரிசுத்தவான்களோ உயிர் தெழுந்ததாக இல்லை. அப்போது உயிர் தெழுந்ததில் முதற் பலனாக இருக்கிறவர் கிறிஸ்து. அப்படியானால் நம்மை கர்த்தர் எப்படி உயிர்ப்பிப்பார் என்று யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார் தெரியுமா? அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். அப்போது நாம் ஜனிக்கப்பட்டிருக்கிறது சத்திய வசனத்தினாலே. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இப்போது கிறிஸ்துவுக்குள்ளே அவருடைய வசனத்தின் மூலமாக நாம் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமீன். இனி ஒரு நாள் முதற் பலனான கிறிஸ்து உயிர் தெழுந்தது போல அவரை நம்பி அவரை விசுவாசித்து அவருடைய அடிச்சுவடுகளை பற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் ஆமீன் ஹல்லேலூயா அவரோடு கூட நாமும் உயர்த்தெழுவோம் என்கிறதான ஒரு நம்பிக்கையை தந்துவிட்டு போயிருக்கிறார். ஆமீன் ஹல்லேலூயா. ஆமீன். கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் அந்த உயிர்த்தெழுதல் நம்பிக்கையே நமக்கு இல்லாமற் போயிருக்கும். அநேக வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் இதை அதிகமாக எழுதுகிறார். மரித்தோரில் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே என்று சொல்லுவார். ஆமீன் ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கலக்கம் வருவதற்கு ஒரு முக்கிய காரணம், பயம் வருவதற்கு ஒரு முக்கிய காரணம், பயப்படுகிற காரியங்கள் வாழ்க்கையில் வந்து கொண்டு தான் இருக்கும். உலகத்தில் பயப்படுகிற காரியங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டு இருக்கும். கலங்க வேண்டிய காரியங்களும் வந்து கொண்டு தான் இருக்கும். மனுஷனாக பிறந்தால் நாம் மரிக்கிறது வரையிலும் இல்லை கர்த்தருடைய வருகை வரையிலும் பல காரியங்கள் நம்மளை சஞ்சலப்படுத்தும், நம்மளை வருத்தப்படுத்தும், பயப்படுத்துகிற காரியங்கள் வரும், தலை குனியக்கூடிய அநேக காரியங்கள் வரும். ஆனால் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆமீன் ஹல்லேலூயா. திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலது கரத்தினால உன்னை தாங்குவேன் என்று எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கர்த்தர் சொல்லி வைத்திருக்கும் போது நாம் இந்த வார்த்தைகளை மறந்து போனால் ஆமீன் ஹல்லேலூயா, இந்த வார்த்தைகள் நம்மை விட்டு எடுபட்டு போகும்போது, வார்த்தைகளை நாம் நினையாமற் போகும்போது இப்பேற்பட்ட கலக்கம் நம்மிடத்தில் வரும். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம்மிடத்திலே செயல்பட முடியாது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்கள் நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. சிலுவையிலிருந்து 7 வார்த்தைகளை சொன்னார். உயிர்த்தெழுந்த இயேசு அதை விட அதிகமான வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். ஆமீன் ஹல்லேலூயா. பயப்படாதிருங்கன்னு சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு சமாதானம்னு சொல்லியிருக்கிறார். ஏன் கலங்குகிறீங்கன்னு சொல்லியிருக்கிறார். ஆமீன். ஏன் அழுகிறேன்னு கர்த்தர் கேட்டிருக்கிறார். ஆமீன் ஹல்லேலூயா. அப்போது ஒரு தேவ
பிள்ளையுடைய வாழ்க்கையிலே இப்பேற்பட்ட அனுபவங்கள் வருங்களே, கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்குமானால் நாம் தலை கவிழ்ந்து போக மாட்டோம், தலை நிமிர்ந்து நிற்போம். என்னதான் பாடுகள் வந்தாலும், என்னதான் சோதனைகள் வந்தாலும், இயேசுவை பாருங்களேன், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ வேதனைகளை அனுபவித்தார். ஆனால் முதற் பலனாக அவர் உயிர் தெழுந்தார். ஆமேன். இன்றும் ஜீவிக்கிறார் இயேசு. ஆமேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, இதுதான் ஒரு தேவ பிள்ளைக்கு. பாடுகள் பிரயாசங்கள் வரும்போது அதோடு முடிந்து விடுகிறதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அதற்கு பின் ஒரு பெரிய உயிர்த்தெழுதல் ஒன்று இருக்கிறது. இயேசு அதை சிலுவையிலே வெற்றி சிறந்து உயிர்த்தெழுந்து நமக்கு மாதிரியை வைத்து காண்பித்து போயிருக்கிறார். நான் உயிர்த்தெழுந்தேன், அது மாதிரி நீங்களும் ஒரு நாள் உயிர்த்தெழுவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் பாடுகள், சிலுவை பாடுகள் பின்னாடி இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை நம்மை தேற்றட்டும், கர்த்தருடைய வார்த்தை நம்மை நடத்தட்டும். வார்த்தைகளை பிடித்து கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. துக்க நேரத்தில், வேதனை நேரத்தில், சமாதானமற்ற நேரத்தில், கலங்கி போயிருக்கிற நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் பிடித்து கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் தலை கவிழ்ந்து போக மாட்டீங்க, தலை நிமிர்ந்து நிற்பீங்க. ஆமென். கர்த்தர் ஒருபோதும் நம்மை தலை குனிய விடுகிற தெய்வம் அல்ல. ஆனால் வார்த்தையை நம்ம விட்டு தூரமாய் போகும்போது, வார்த்தையை நாம் மறந்து போகும்போது, ஹல்லேலூயா, இப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வரும். ஆமென். மரித்தோரிடத்தில் ஜீவன் உள்ளவரை தேட போனீங்கன்னா கிடைக்காது. ஹல்லேலூயா. மரித்தவர்கள் கூட்டத்தில் மரித்தவர்கள் தான் இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆனால் ஜீவனோடு இருக்கிற கூட்டத்தில் இன்றைக்கு இருக்கிறோமா, இல்லை மரித்த கூட்டத்தில் இருக்கிறோமா? மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு அந்த இடத்துல கலங்கலை, பயப்படலை, தலை கவிழ்ந்து போகலை. ஹல்லேலூயா. இயேசுவை மரித்தவரிடத்தில் போய் தேடலை. அவருக்கு ஒரு நல்ல விசுவாசம், நம்பிக்கை இருந்தது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தலை கவிழ்ந்து போக கர்த்தர் விடவில்லை. எல்லாவற்றையும் விட இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த காலை வேளையிலே இந்த ஸ்திரீகள் இப்பேற்பட்ட அனுபவத்திலே இயேசுவை காணவில்லை என்று சொல்லி அவங்க பயப்பட்டாங்க. ஆனால் மரித்தவரிடத்தில் போய் தேடினீங்கன்னா எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் இருக்கிற இடம் எது என்று முதலாவதாக பார்ப்போமே. ஆவிக்குரியது அல்லாத சபைகளில் நம்ம போய் அங்கே போய் இருப்போம் என்றால் ஒரு ஆவிக்குரிய ஒரு செத்த நிலையை தான் நாம் பார்க்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவை அங்கே ஜீவிக்கிற தெய்வமாக காட்டுகிறாங்களா என்றால் தெரியவில்லை. எத்தனை சபைகள் இன்றைக்கு மரித்து போன மரித்து போன அனுபவத்தில் இருக்கிறது. அந்த இடத்துல போய் உயிரோடு இருக்கிற இயேசுவை தேட போனீங்கன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. தலை குனிவு தான் மிச்சம். ஆமென். ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளை, நாம் இருக்கிற இடம், நாம் ஆராதிக்கிற இடம், ஆமென், நாம் கர்த்தரை தொழுது கொள்கிற இடம் எப்படி இருக்கிறது நிதானித்து பார்ப்போமா? ஆமென். ஹல்லேலூயாகவே இந்த காலை வேளையிலே நம்முடைய கலக்கம், ஆமென், ஹல்லேலூயா, நம்முடைய பயம், ஹல்லேலூயா, இந்த கலக்கங்கள் பயங்கள் வரும்போது தலை குனிவு வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ எதனால் இந்த தலை குனிவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை மறந்து விட்டது நிமித்தமாக இப்பேற்பட்ட அனுபவம் வருகிறது. அதில் தான் ரொம்ப மோசமான அனுபவம். மரித்தவரிடத்தில் போய் உயிரோடு இருக்கிற இயேசுவை தேடுகிறாங்க. ஹல்லேலூயா. மரித்தவங்க இடத்துல போனால் உயிரோடு இருக்கிற இயேசுவை நாம் காண முடியாது. உயிரோடு இருக்கிற இயேசு நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையிலே அந்த மரித்தோரிடத்திலிருந்து எழும்பி நம் ஜீவனோடு இருக்கிற இயேசுவை நாம் ஆராதிப்போம். ஜீவனோடு ஆராதிக்கிற சத்திய சபைகள், ஆவிக்கிற இடங்களில் போய் கர்த்தரை ஆராதிங்க, மகிமைப்படுத்துங்க. என்னதான் பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் அங்கே பிரசங்கிக்கப்படும். யோபுவை போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனத்துக்குள்ளாக ஜெனிப்பிக்கப்பட்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும், ஆமென், ஹல்லேலூயா, வசனத்துக்குள்ளாக மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகாதுங்க. கர்த்தருடைய வார்த்தையை மறந்துடக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. இருதயமாகிய பலகையில் அதை எழுதி கொள்ளுங்க. வார்த்தை நம்மை விட்டு மறந்து போனார், வார்த்தை நம்மை விட்டு எடுபட்டு போனார், ஹல்லேலூயா, நாமும் பல நேரங்களில் தலை குனிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்றவர் அந்த வசனத்தை எடுத்து நாம் அப்ளை பண்ணி அதை சொல்லி நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது, ஆமென், உயிர் தெழுந்த இயேசுவின் வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்யும். நாம் தலை நிமிர்ந்து நிற்க கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேட வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்கிறேன், உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் போய் தேடாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காலை வேளையிலே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மரியாள் ஆண்டவரே உயிரோடு இருக்கிற தெய்வத்தை மரித்தோரிடத்தில் தேடின ஆண்டவரே, காண முடியல. ஆனால் ஆண்டவரே, ஹல்லேலூயா, நீர் ஆண்டவரே அவர்களுக்கு எதிர்பட்டு உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி ஆண்டவரே அவர்களோடு கூட உம்மை காண்பித்தீர். உயிர்த்தெழுந்த
இந்த தெய்வத்தை காண்பித்தீர் ஆண்டவரே. இந்த நாளிலேயும் பயத்தோடு கலக்கத்தோடு கர்த்தாவே இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே எந்த சூழ்நிலையில் வாழ்க்கையில் பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கிறாங்களோ அந்த இடத்திலே ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையை அவர்களுடைய இருதயத்தை விட்டு பிரியாதபடி நீங்காதபடி என் இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்று ஆண்டவரே யோபு பக்தன் சொன்னது போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற வார்த்தைகளை பிள்ளைகள் சொல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. கஷ்டமான சூழ்நிலையில் நெருக்கமான சூழ்நிலையில் ஆண்டவரே அப்பா யாரும் சகாயமற்று இருக்கிறதான தலை கவிழ்ந்து போகக்கூடிய அனுபவங்கள், கலக்கம் அடைந்திருக்கிற அனுபவங்கள், பயப்படுகிற அனுபவத்தில் இருக்கிற தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்கள் ஆண்டவரே மறவாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி ஜெபித்து ஆண்டவரே இந்த நாட்களிலே உயிரோடு இருக்கிற தெய்வத்தை கண்டுகொள்ளட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தர் அதற்கு உதவி செய்வீராக. உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையின் ஆசீர்வாதம் நன்மைகள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் கிரியை நடப்பிக்கட்டும் தகப்பனே, கிரியை நடப்பிக்கட்டும். வேறு அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. கர்த்தர் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபத்தைகளை ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.